அலங்காநல்லூர், அவனியாபுரம் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு தொடர்பாக மதுரையில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இந்த ஆலோசனையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பாக விவாதிக்கப்படும்? காயத்ரி, மதுரையில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் தற்பொழுது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் என்பது நடைபெறுவது வழக்கம். இதே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது மதுரை மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உள்ளிட்ட பலர் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி விழா கமிட்டியினரும் பங்கேற்று இருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவது தொடர்பான ஏற்பாடுகள், மருத்துவ முகாம்கள் அமைப்பது மற்றும் பரிசுகள் வழங்குவது, எத்தனை காளைகள் அவிழ்ப்பது உள்ளிட்ட பல்வேறு தொடர்பாக இந்த ஆலோசிப்பதற்காக இந்த அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 15, 16, 17 ஆகிய 3 தேதிகள் ஜல்லிக்கட்டு போட்டிகள் என்று நடைபெற இருக்கின்றது. அதாவது 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 16ஆம் தேதி அலங்காநல்லூரில், 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி அலங்காநல்லூரும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அறிவித்திருக்கிறார். அதே போல புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அலங்காநல்லூர் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது தொடர்பான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, நன்றி ஹரிகிருஷ்ணன் விவரங்களுக்காக.